கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவரான மத்தேயுவின் வாழ்வை குறித்து நாம் காணவிருக்கிறோம். அன்பானவர்களே, மத்தேயுவை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அக்காலத்து இஸ்ரவேலில் இருந்த வரி வசூலிக்கிறவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் நாடு ரோம பேரரசின் கீழ் அடிமையாக இருந்தது. ரோம அரசாங்கத்தில் வரி வசூலிக்கிறவர்கள் இருந்தார்கள். இந்த வரி வசூலிக்கிறவர்கள் இரண்டு வகைப்படுவார்கள். ஒன்று ஜெனரல் டாக்ஸ் கலெக்டர்ஸ், இன்னொன்று அதர் டாக்ஸ் கலெக்டர்ஸ். பொதுவான வரி வசூலிக்கிறவர்கள், மற்ற வரி வசூலிக்கிறவர்கள் என்கிற இரண்டு பிரிவுகள் இருந்தது. இந்த பொதுவான வரிகள் மூன்று: சொத்து வரி, வருமான வரி, தலைவரி. இந்த மூன்று வரிகளும் அவரவருக்கு ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கும். அது எவ்வளவு என்பது கட்டுகிறவர்களுக்கு தெரியும். எனவே ஜெனரல் டாக்ஸ் கலெக்டர்ஸ் வரும்போது தங்கள் சொத்து வரியும், தங்கள் வருமான வரியும், தங்கள் தலைவரியும் செலுத்துவார்கள். இந்த வரி வசூலிக்கிறவர்களால் மக்களை ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் அது நிர்ணயிக்கப்பட்ட தொகை. எனவே அதில் ஏமாற்றம் செய்வதற்கு எந்த வழிகளும் இல்லை. ஆனால் அதர் டாக்ஸ் கலெக்டர்ஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லாவற்றுக்கும் வரி வசூலிக்கிறவர்கள். நாம் புரிந்து கொள்ளும்படி சொல்ல வேண்டுமானால், இந்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி விதித்திருக்கிறது. எல்லா பொருட்களுக்கும் வரி வசூலிக்கிறது. ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளவு ஜிஎஸ்டி என்பதை நம்மால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது. அதே போல எல்லா பொருட்களுக்கும் வரி உண்டு. அந்த பொருட்களின் வரிகளை ஜனங்களால் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாது. எனவே இந்த அதர் டாக்ஸ் கலெக்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற எல்லாவற்றுக்கும் வரி வசூலிக்கிறவர்கள் அவர்கள் எவ்வளவு நினைக்கிறார்களோ அவ்வளவை வரியாக சொல்வார்கள். ₹1 என்றால் அவர்கள் ₹3 வசூலிக்க கூடும். ₹1 அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ₹1 ஆயக்கார தலைவனுக்கு கொடுப்பார்கள். மீதியை அரசாங்கத்துக்கு செலுத்துவார்கள். இது ஒரு உதாரணத்துக்காக நாம் புரிந்து கொள்ளலாம். அது ₹3 இருக்கலாம், ₹5 இருக்கலாம். எவ்வளவு ஏமாற்ற முடியுமோ அவ்வளவு ஏமாற்றலாம். ஜனங்களை கசக்கி பிழிவார்கள் என்று வரலாறு சொல்கிறார். எனவே இந்த வரி வசூலிக்கிறவர்களை இஸ்ரவேலர்கள் சற்றும் விரும்ப மாட்டார்கள். அவர்களை மிக இழிவாக கருதுவார்கள். அவர்களோடு பேசுவதையோ, தொடர்பு கொள்வதையோ, அவர்களோடு உறவாடுவதையோ முற்றிலும் விரும்ப மாட்டார்கள். அவர்களுடைய நிலையை குறித்து 2 வசனங்களில் நாம் அறிந்து கொள்ளலாம். ஒன்று, மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு உபதேசமாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதாவது 2 பேருக்கு சண்டை. அந்த 2 பேரும் சண்டையிலிருந்து மாற்றிக்கொள்வதற்கு வழி சொல்லுகிறார். ஒருவன் போய் அவனிடத்தில் பேச வேண்டும். இன்னொருவனிடத்தில், சரிப்பா, நமக்குள்ள பிரச்சனை எல்லாம் வேண்டாம், பிரச்சனையோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு பேசி ஒருமுகப்படுங்கள். சரி, நீங்கள் சொல்லி கேட்கவில்லை என்றால் ஒரு 4 பேரை அழைத்து கொண்டு போய் பேசுங்கள். அவர்கள் சொல்லியும் கேட்கவில்லை என்றால் சபையை அழைத்து கொண்டு போய் பேசுங்கள். சபை போய் பேசியும் கேட்கவில்லை என்றால் அவனை அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார். அஞ்ஞானிகள் என்றால் புறஜாதிகளை குறிக்கும். அப்படி புறஜாதியாரை விட்டுவிடுவதை போல இவர்களை விட்டுவிடுங்கள், ஆயக்காரரை விட்டுவிடுவதை போல விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம், புறஜாதியாரையும் ஆயக்காரரையும் ஒரே தராசில் அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் வைத்து பார்த்திருக்கிறார்கள். எந்த விதத்திலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னொரு வசனம் லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அடங்கியிருக்கிறது. ஒரு பரிசேயன் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் ஜெபிக்கும் போது, நான் பரிகாரரை போல இல்லாதிருப்பதற்காகவும், நான் அக்கிரமக்காரரை போலவும் விபச்சாரக்காரரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாதிருப்பதற்காக கர்த்தாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். பரிகாரர், அக்கிரமம் செய்கிறவர், விபச்சாரம் செய்கிறவர்கள் வரிசையில் ஆயக்காரையும் அவர்கள் வைக்கிறார்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸை. ஏனென்றால் டாக்ஸ் கலெக்டர்ஸை இஸ்ரவேலர்கள் விரும்ப மாட்டார்கள். அவர்களை புறக்கணித்தே வைத்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்து கூட சகையை வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்ன போது சுற்றியிருந்த ஜனங்கள் எல்லாம் முறுமுறுத்தார்கள். ஏனென்றால் ஆயக்காரர்களை முற்றிலும் இஸ்ரவேலர்கள் விரும்ப மாட்டார்கள்.
இயேசு கிறிஸ்து கப்பர்நகும் வழியாக போய் கொண்டிருக்கும் போது மத்தேயு 9:9 ஆயத்துறையில் ஒருவர் அமர்ந்திருக்கிறார். அவருடைய பெயர் மத்தேயு. ஆயத்துறை என்றால் வரி வசூலிக்கிற இடம். அந்த இடத்தில் வரி வசூலிக்கிற வேலையில் ஒருவர் அமர்ந்திருக்கிறார். அவர்தான் மத்தேயு. இயேசு கிறிஸ்து அவரை என்னை பின்பற்றி வா என்று அழைத்தார். அந்த நொடி தன் வேலையை விட்டுவிட்டு மத்தேயு அவரை பின்பற்ற தொடங்கினார். மத்தேயு என்கிற பெயரின் பொருள் கடவுளின் பரிசு என்பதாகும். அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, லேவி. லேவி என்றால் குரு என்று பொருள்படும். இந்த மத்தேயுவின் பெயர் சொல்லுகிறது அவர் ஒரு இஸ்ரவேலன். இஸ்ரவேலனாக இருக்கிற மத்தேயு ஆயத்துறையில் ஏன் வேலை செய்தார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அவருடைய வறுமையோ என்னவோ, அவர் போய் அந்த வேலையில் சேர்ந்து கொண்டார். அது ஒரு பாவ பணி, ஜனங்களை ஏமாற்றுகிற வேலை, வஞ்சிக்கிற வேலை. ஆனால் இயேசு அழைத்த அந்த நொடி தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். எத்தனை பேரால் தன் வாழ்க்கையை ஒரு நொடியில் மாற்றிக்கொள்ள முடியும்? நான் செல்போன் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், இந்த பழக்கத்திலிருந்து என்னை மாத்திக்க முடியல. டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிற இந்த பழக்கத்திலிருந்து என்னை மாத்திக்க முடியல. புகைப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன், என்னை மாத்திக்க முடியல. குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன், என்னை மாத்திக்க முடியல. அடிக்கடி கோவப்படுறேன், என்னை மாத்திக்க முடியல. இப்படி முடியல 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மத்தேயு ஒரு நொடியில் முடித்து காட்டினார். இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்த நம்பிக்கை ஒரு நொடியில் அவரை முடிவெடுக்க வைத்தது. கிறிஸ்து என்னை பார்த்துக் கொள்வார், கிறிஸ்து என்னை நடத்துவார் என்கிற நம்பிக்கை இருக்குமானால் ஒரு நொடியில் நம் வாழ்க்கை மாறும். நம் பாவ வழிகளை விட்டு ஒரு நொடியில் விலக முடியும். மத்தேயு விலகினாரே, இயேசுவை பின்பற்ற தொடங்கினாரே. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி தொடங்கி கடைசி மட்டும் வைராக்கியமாக வாழ்ந்து காட்டினாரே. நாளை பிழைப்பென்ன, என் வருமானம் என்ன, ஒரு கவலை அவருக்கு இல்லை. இயேசுவை பின்பற்ற தொடங்கினார். 10ஆம் வசனத்தில், மத்தேயு 9:10 இயேசு அவர்களோடு உணவருந்தினார். மத்தேயு தன்னுடைய நண்பர்களான பல ஆயக்காரர்களை அந்த விருந்துக்கு அழைத்திருந்தார். ஜனங்கள் எல்லாம் வெளியே விமர்சனம் பண்ணுகிறார்கள், இயேசு போய் அவர்களோடு சாப்பிடுகிறார் என்று. அதில் ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் ஆயக்காரர்கள் என்பது தெரியும். அதே நேரத்தில் அந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. ஒரு ஊழியக்காரனுக்கு அவர்கள் பெயர், அவர்கள் செய்யும் தொழில், அவர்கள் குணாதிசயங்கள் முக்கியம் அல்ல, அந்த ஆத்துமா முக்கியம். அந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அவர்களோடு உணவருந்தி மத்தேயுவை அங்கிருந்து ஆதாயப்படுத்திக் கொண்டார். உணவருந்துதல் ஒரு நல்ல உறவை உண்டாக்கும். அன்பார்ந்தவர்களே, திருப்பணியில் இது மிக மிக அவசியமான ஒன்று. இன்றைக்கு உலகம் சாப்பிடுவதில் தகுதி வைத்திருக்கிறது. என் ஸ்டேட்டஸ்க்கு, என் தகுதிக்கு இவங்க கூட எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன் என்று சொல்லுவதை இன்றைக்கு பெருமையாக நினைக்கிறோம். இயேசுக்கு அந்த பெருமை எல்லாம் இல்லை. அவர் தேவகுமார், பரிசுத்தமானவர், கொஞ்சமும் பாவம் இல்லாதவர், இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த ஒளி, இந்த உலகத்தை பிரகாசிப்பிக்கிற ஒளி. மத்தேயுவோடு அமர்ந்து உணவருந்தினார். அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொண்டார். சில நேரங்களில் ஊழியக்காரர்கள் மீதே இந்த குற்றச்சாட்டுகளை திருச்சபையார் வைப்பதுண்டு. எங்க வீட்டில எல்லாம் அவங்க சாப்பிடுறதில்லை. அப்படி ஒரு குற்றச்சாட்டு வருமானால் நம் திருப்பணியில் நாம் தோற்கிறோம். ஏனென்றால் எல்லாரோடும் அன்பின் உறவை காத்துக்கொள்ள உணவு அருந்துதல் ஒரு சிறந்த வழியாக இருக்கிறதை இயேசு நிரூபிக்கிறார். வாஞ்சையோடு, விருப்பத்தோடு, உள்ளன்போடு ஒரு விருந்து அழைத்தால் அந்த விருந்தை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் யாராக இருக்கலாம், அந்த ஆத்துமா நமக்கு முக்கியம். இயேசு இப்படித்தான் மத்தேயுவை ஆதாயப்படுத்திக் கொண்டார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த மத்தேயு ஒரு நாளும் அதிலிருந்து பின்வாங்கி போவதில்லை. தொடர்ந்து இயேசுவோடு ஊழியம் செய்தார். இயேசு பரத்துக்கு ஏறின பிறகு அவர் தொடர்ந்து சீடர்களோடு ஐக்கியத்தில் இருந்தார். திருமறையில் பதிவு செய்யப்படாத சில தகவல்கள் வெளியிலிருந்து நமக்கு கிடைக்கின்றன. அதன்படி அவர் எருசலேமில் 15 ஆண்டுகள் ஊழியம் செய்தார்.
எல்லாவற்றுக்கும் மேலாக மத்தேயு சுவிசேஷத்தை அவர் எழுதினார். அன்பானவர்களே, மத்தேயு சுவிசேஷத்தின் முதல் புத்தகமாக வைக்கப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகமாக வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் புதிய ஏற்பாடை தொடங்க வேண்டுமானால் மத்தேயிலிருந்து தான் தொடங்க வேண்டும். கள்ள கணக்கு எழுதி கொண்டிருந்த மத்தேயு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு எழுதுகிறவராக மாறினார். இன்றைக்கு மத்தேயு சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். எந்தெந்த திருச்சபைகளெல்லாம் மத்தேயு சுவிசேஷம் வாசிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மத்தேயுடைய குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மத்தேயுவின் ஊழியம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை மிக நேர்த்தியாக ஆவணப்படுத்தி விட்டு போயிருக்கிறார். அந்த மகத்துவமான வாழ்க்கையை மத்தேயு பெற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, கிறிஸ்துவின் குரல் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டே இருக்கிறது. அந்த அழைப்புக்கு செவி கொடுத்து ஒரு நொடியில் முடிவெடுப்போமானால் நம் வாழ்க்கையை அவர் பார்த்துக் கொள்கிறார். எல்லாரையும் அவர் அழைக்கிறார். அவருக்கு சாதி, மதம், இனம், மொழி எந்த வித்தியாசங்களும் இல்லை. ஒவ்வொருடைய வாழ்வையும் மாற்ற அவர் அழைத்துக் கொண்டே இருக்கிறார். அவர் சத்தம் உங்கள் செவிகளில் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. செவி கொடுங்கள் போதும், முடிவெடுங்கள் போதும், அவர் பார்த்துக் கொள்வார். ஐயோ, நான் இப்படிப்பட்டவனா இருக்கிறேனே, இயேசு ஏற்றுக்கொள்வாரா? நான் இதை செய்யறவனா இருக்கிறேனே, இயேசு ஏற்றுக்கொள்வாரா? ஐயோ, நான் இப்படி நடந்துகிட்டேனே, இயேசு ஏற்றுக்கொள்வாரா? உங்களை தான் இயேசு அழைக்கிறார். என்னைத்தான் இயேசு அழைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கிறார். நீங்கள் செவி கொடுத்து முடிவெடுங்கள், வாழ்க்கையை அவர் மாற்றி காட்டுவார். இன்றைக்கு முடிவெடுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி காட்டுவார். உங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. மத்தேயு குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. நம் ஒவ்வொருவரை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி காட்டுவார். இந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் வழியாக நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.